எல்லா கட்சியும் நம்பர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கா ஐயோ 100 ஜெயிச்சிருச்சு, திமுக 75 வந்துருச்சு, அதிமுக 55 வந்துருச்சு. நீங்க 4 வரலையே பர்சன்டேஜ் இருக்கு இருக்கு. அப்படியே பார்த்தா கூட 4% கம்மியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் 30,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. இல்ல ஜோ, நல்லா புதுசா வந்த ஒரு கட்சி 106 இடத்துல முன்னிலை வகிச்சு ஜெயிக்குது, ஆட்சி அமைக்க போகுது நாளைக்கு. அடுத்து வந்து திமுகவை ஓட விட்டுருக்காங்க, அதிமுகவை கண்ணாபின்னு கலைச்சு போட்டுருக்காங்க. நீ இன்னும் வந்து உனக்கு எனக்கு போட்டின்னு பேசிட்டு இருந்திருக்கியே, நீ எவ்வளவு பெரிய சொல்லுவீங்க ஒரு வார்த்தை. நீங்க தான் அது. அதாவது எனக்கு இவங்கள பத்தி இவங்க 0 தான் வருவாங்க உலகத்துக்கே தெரியுங்க. ஆனா இவங்களை நம்பி நிக்கிறாங்களா 234 வேட்பாளர் போட்டு நிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து நிக்க வச்சு, தோக்க வச்சு, அவமானப்பட்டு, ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து கேட்டா தமிழ் தேசியம், பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள்னு ஏமாத்தி பாவம் அந்த நிக்கிறவங்க வேட்பாளர்கள் வேற ஏதாவது இயக்கமா அதை மாத்திட்டு போயிருக்கலாம் இருக்காங்க எங்க கிட்ட. ஒரு சீட்டு கூட நீங்க நிக்கிற தொகுதியில கூட நீங்க ஜெயிக்க முடியலன்னா என்ன? நீங்க அப்போ நீங்க உங்களோட வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. நான் எதையுமே பண்ண மாட்டேன், அப்படியே வந்து நீங்க ஒன்னு தப்பு பண்றீங்கன்னா அந்த தப்பு என்னன்றதை பார்த்துட்டு வந்து நிக்கணும்ல. அதுக்கு பதிலா புதுசா வந்தவன் வெற்றியை கெடுக்கிறான், புதுசா வந்து நீ வெற்றியே பெற மாட்டே, நீ பர்சன்டேஜ் மட்டும் தான் நீ வாங்குவ, நீ ஜெயிக்கவே மாட்டே. இப்படியே போனா அடுத்தது ஜெயிக்கணும்னா கட்சியில இருக்கிற முக்கிய ஆட்களை முதல்ல துரத்தி விடுங்க. அது பண்ணீங்கன்னா நீங்க மேல நீங்க அவங்களோட சேனல் வளர்றதுக்காக, அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சேனல் வச்சு நடத்தி உங்க கட்சியை மொத்தமா காலி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. 8ல இருந்து 4 கொண்டாச்சு.